Hi friends, வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நான் எடுத்துக்கிற கோதுமை மாவு வந்து பாத்தீங்கன்னா ரேஷன்ல வந்து வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி வெயில்ல காய வச்சு அதுக்கு அப்புறம் மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்த மாவு. இது கூட வேற எந்த பொருட்களுமே நான் வந்து சேர்க்கவே இல்ல. இன்னைக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மாவு எடுத்துர்க்கேங்க. இதில தான் நான் வந்து இன்னைக்கு சப்பாத்தி செய்ய போறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு இந்த கப்ல காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. இது 3 தாங்க முக்கியமான பொருள். இந்த டிப் எல்லாமே நீங்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட சப்பாத்தி வந்து மிஸ் ஆகவே ஆகாது. ரொம்ப சாஃப்ட்டா வரும். நீங்க இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு வச்சிருந்தா கூட அவ்ளோ சாஃப்ட்டா இருக்குங்க. எங்கயாவது ட்ரிப் போறீங்க அப்படினா கூட நீங்க தாராளமா இந்த சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு போலாம். அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கும். உங்களுக்கு காஞ்சு போகவே போகாது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்திக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்ச மாவுல இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா வந்து பிடிச்சுக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுத்த டிப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க சப்பாத்தி வந்து போடுற கல் வந்து நல்ல சூடா இருக்கணுங்க. கல் வந்து லேசான சூட்லயோ இல்லனா லைட்டான மிதமான சூட்லயோ இருக்கவே கூடாது. கல் வந்து நல்ல சூடா இருக்கணும். கை வச்சு மேலே வந்து இந்த மாதிரி பிரஸ் பண்ணி கொடுங்க. இன்னொரு டிப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மாவை வந்து நீங்க காய விட்டுற கூடாது. கல்லுல போட்டதுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆயில் மேலே அப்ளை பண்ணிடணும். மேலே வந்து இந்த மாதிரி உப்பி வருது பாத்தீங்களா அந்த டைம்ல நீங்க வந்து ஆயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டீங்க அப்படினா தான் உங்களுக்கு இன்னும் சாஃப்ட்டா கிடைக்கும் சப்பாத்தி. நல்லா சுத்தி வர இந்த அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டு அந்த கரண்டில ஆயில் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா மட்டும் தான் உங்களோட சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அடுத்து வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க சப்பாத்தியை. ஒரே ஈவனா அப்பதான் எல்லா பக்கமும் வந்து நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. வெறும் ரேஷன் கோதுமை வச்சு நான் பண்ணின சப்பாத்தி இது. எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. நான் இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருந்தேன். அதோட தான் இன்னைக்கு சர்வ் பண்ண போறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டா ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. இதோட வேற எந்த பொருளுமே நம்ம வந்து சேர்க்கவே இல்ல. கண்டிப்பா இந்த மாதிரி டிப் எல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட சப்பாத்தி வந்து மிஸ் ஆகவே ஆகாது. ரொம்ப சூப்பரா வரும். ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க फ्रेंड्स. இதே மாதிரி நிறைய டிப் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.